தலைப்பே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பஞ்சபூதங்கள்னா நமக்கு தெரியும் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமா, இது அடிப்படை. ஆனா இந்த சோர்ஸ் என்ன கேக்குதுன்னா, வெளியில இருக்கிறது விடுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 5 பூதங்களையும் அதை உருவாக்குறது எது? கரெக்ட். வாங்க, இந்த மூலவித்துங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். இதுல என்ன ஒரு அழகுனா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு யாருமே யோசிக்காத ஒரு இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கு சரி, ஆனா அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேக்குது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் சோர்ஸை தேடி போற ஒரு பயணம் மாதிரி தான் இது. சரி, அப்போ முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. நிலம்னா நம்ம எலும்பு, சத மாதிரி திடமான விஷயங்கள். நீர்னா ரத்தம், மத்த திரவங்கள். நெருப்புனா நம்ம உடம்பு சூடு. காற்றுனா நம்ம சுவாசம். ஆமா. ஆகாயம்னா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த காலி இடங்கள். இது ரொம்ப பேசிக். ஆமா, இது கிட்டத்தட்ட எல்லா பழங்கால தத்துவங்களையும் இருக்கிற ஒரு கருத்து தான். மனுஷனை பிரபஞ்சத்தோட ஒரு மினி மாடல், ஒரு மைக்ரோ காசம் மாதிரி பாக்குறது. சரி, பேரண்டத்துல என்ன இருக்கோ அது இந்த சித்திரண்டமான நம்ம உடம்புலயும் இருக்குன்னு சொல்றது. இந்த சோர்ஸ் இந்த பொதுவான புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா அது நிக்கிற இடம் தான் வேற. அங்கதான் விஷயமே இருக்கு. நாம எல்லாரும் இந்த 5 பூதங்களையும் பார்த்துட்டு நின்னுடுறோம். ஆனா இந்த சோர்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்குது. என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா, இந்த 5ஐயும் உற்பத்தி செய்யறது எதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வெறும் கருவிகள், வெறும் டூல்ஸ் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுது. ஆஹா, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் கருவிகள்னா அப்ப அதை செஞ்ச ஒரு ஆள் இருக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. அந்த கேள்விதான் இந்த மொத்த விவாதத்தோட திறவுகோள். நாம உருவாக்கப்பட்ட பொருளை பாக்குறோம், ஆனா உருவாக்குன மூலத்தை பாக்குறதில்ல. கரெக்ட். ஒரு சிற்பி செஞ்ச சிலைய பார்த்து நம்ம அசந்து போறோம். ஆனா அந்த சிற்பி பயன்படுத்தின உளி, சுத்தியல் பத்தியோ இல்ல அந்த சிற்பிய பத்தியோ நாம பெருசா யோசிக்கிறதில்ல, இல்லையா? உண்மைதான். இந்த சோர்ஸ் நம்ம கவனத்தை பஞ்சபூதங்கள்ங்கிற கருவிகள்ல இருந்து அதை இயக்குற அந்த மூலத்தை நோக்கி திருப்புது. அப்படி ஒரு மூலம் இருந்தா அது என்ன? அது எங்க இருக்கு? இந்த கேள்விகள்ல இருந்து தான் உண்மையான ஆழமான தேடல் தொடங்குது. இப்போதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அந்த மூல சக்திக்கு இந்த சோர்ஸ் ஒரு பேர் வைக்குது. ஓ, மூலவித்து அல்லது ஒற்றையாதி அணு, அதாவது ஒரிஜினல் சீடு. கேக்கும்போதே ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த மூலவித்து எங்கேயோ பிரபஞ்சத்துல இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர உடம்புக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லுது. இதுதான் இதுல இருக்கிற ஒரு புரட்சிகரமான கருத்து. நாம சக்தி, ஞானம், தீர்வு எல்லாத்தையும் நமக்கு வெளியில தான் தேடிட்டு இருக்கோம். ஆமா, கோவில்கள்ல, புத்தகங்கள்ல தேடுறோம். ஆனா இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விதை, ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறது. இது நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நாம வெறும் ஒரு படைப்பில்ல, படைப்போட மூலத்தையே நமக்குள்ள சுமந்துட்டு இருக்கோம்னு சொல்லுது. சரியா சொன்னீங்க. அது எப்படி உருவாகுதுன்னு அந்த சோர்ஸ் வளக்குது. ஒரு தாய் தந்தை கிட்டந்து வர்ற அந்த ஒற்றை அணுதான் இந்த மூலவித்துன்னு சொல்லுது. உயிரியல் ரீதியா பார்த்தா அது ஒரு ஜைகோட். ஆமா, ஆனா அந்த சோர்ஸ் அது அப்படி பார்க்கல. அது ஒரு பிரபஞ்ச பேராச்சரியம்னு வர்ணிக்குது. அந்த ஒரே ஒரு அணு தன்னைத்தானே பெருக்கிக்கிட்டு தனக்குள்ளேயே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு ஒரு குட்டி பிரபஞ்சத்தையே உருவாக்குதுங்குது. இது எப்படி சாத்தியம்? இது நம்ம 2 விதமா பார்க்கலாம். அறிவியல் பார்வையில ஒரு செல்லுக்குள்ளேயே நம்ம முழு உடம்பையும் உருவாக்குற DNA கோடு இருக்கு. அது தன்னைத்தானே பெருக்கிக்கிட்டு வெவ்வேறு உறுப்புகளா மாறுது. இதுவே ஒரு அதிசயம்தான். ஆமா, அதுவே பெரிய விஷயம்தான். ஆனா சோர்ஸ் சொல்ற பார்வை இன்னும் ஒரு படி மேல போகுது. அது இந்த உயிரியல் நிகழ்வை பிரபஞ்ச உருவாக்கத்தோட ஒப்பிடுது. பிக் பேங் தியரி மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். பிக் பேங் தியரியில சொல்ற மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலிருந்து இந்த முழு பிரபஞ்சமும் விரிவடைஞ்சது மாதிரி அந்த ஒற்றை அணுவிலிருந்து ஒரு முழு மனித பிரபஞ்சமே உருவாகுதுன்னு சொல்லுது. ஓ, அதாவது அந்த ஒரு செல்லுல வெறும் உடம்புக்கான தகவல் மட்டும் இல்ல, ஒரு பிரபஞ்சத்தை இயக்கிறதுக்கான எல்லா ஆற்றலும் விதிகளும் அடங்கி இருக்கும்னு இது சொல்ல வருது. அதாவது நம்மளோட ஆரம்ப புள்ளிங்கிறது வெறும் ஒரு பயாலஜிக்கல் நிகழ்வு மட்டும் இல்ல, அது ஒரு காஸ்மிக் நிகழ்வுன்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ரொம்ப தத்துவமா இருக்கு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிராக்டிக்கல் யூஸ்? நல்ல கேள்வி. இது வெறும் தத்துவமா இருந்தா இவ்ளோ முக்கியத்துவம் வந்திருக்காது. இந்த சோர்ஸ் வெளி உலகத்துக்கும் உள் உலகத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை காட்டுது. ஓகே. வெளியில இருக்கிற பஞ்சபூதங்களை நம்மால கட்டுப்படுத்த முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது.
புயல், வெள்ளம், பூகம்பம் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, அது உண்மைதான். சுனாமி வரும்போது அதை கையால தடுத்து நிறுத்த முடியாது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம சக்தி அங்க ரொம்ப குறைவு. ஆனா இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெளியில சக்திய தேடுறது வீண். உங்க கவனம் தப்பான இடத்துல இருக்கு. அப்போ உண்மையான அதிகாரம், உண்மையான கண்ட்ரோல் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. ஓகே, அது எப்படி? அதுதான் அடுத்த புள்ளி. நமக்கு உள்ள இருக்கிற அந்த மூலவித்து, அந்த ஒற்றை அணுவ நாம சரியா இயக்க கத்துக்கிட்டா, ம். நம்ம உடலையே ஒரு பிரபஞ்சமா மாற்றி ஆள முடியும்னு உறுதியா சொல்லுது. இதுல அந்த சரியாக இயக்குவது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனா அதுதான் என்னன்னு சொல்லலையே. சரியாக இயக்குவதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு டெக்னிக்கா, தியானமா, யோகாவா, இல்ல உணவு பழக்கமா? இந்த சோர்ஸ் அத பத்தி ஏதாவது ஹிண்ட் கொடுக்குதா? இல்ல, ஏன்னா இது ரொம்ப மப்பமா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். அது என்ன டெக்னிக்னு இந்த சோர்ஸ் நேரடியா சொல்லல. ஒருவேளை அது வேணும்னே கூட சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இல்ல. இது ஒரு கண்ணோட்டத்தை மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டி. சரியாக இயக்குவதுங்கிறது நம்ம கவனத்தை வெளியிலிருந்து திருப்பி உள்ள இருக்கிற அந்த மூல சக்தியை நோக்கி வைக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி. முதல்ல அப்படி ஒரு சக்தி உள்ள இருக்குன்னு நாம நம்பணும். அதை உணர முயற்சிக்கணும். அப்படி உணரும்போது, அதோட இணக்கமா செயல்படும்போது, நம்ம உடல், மனசு மேல நமக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும். ஓஹோ. வெளியுலகத்தை ஆள நினைக்கிறது மாயை, உள்ளுலகத்தை ஆள்வதுங்க உண்மையான சக்தின்னு இது சொல்ல வருது. சரி, ஒருவேளை நம்ம அந்த உள்ளுலகத்தை ஆள கத்துக்கிட்டா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்ன கிடைக்கும்? இப்பதான் இந்த சோர்ஸ் 2 விஷயங்களை சொல்லுது. ம் அது ரெண்டுமே கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கு. முதல் விஷயம், மரணத்தை வெல்லும் கலையை அறியலாம். என்னது? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆமா, முதல்ல கேட்கும்போது அப்படிதான் தோணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நேரடி பொருள்ல எடுத்துக்க கூடாது. மரணத்தை வெல்வதுனா உடம்புக்கு அழிவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த சோர்ஸ் அப்படி சொல்லல. உடல் அழியக்கூடியதுதான். ஆனா அந்த உடலை இயக்குற மூல சக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த மூலவித்து அழிவற்றதுங்கிற புரிதல் அடையறது தான் மரணத்தை வெல்றது. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது நாம நம்மள இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மரண பயம் இருக்கும். ஏன்னா உடம்பு ஒரு நாள் அழிய போகுது. சரி. ஆனா நீங்க அந்த உடம்பை இயக்குற அழிவில்லாத மூல சக்தின்னு உங்களே நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்போ உடம்போட மரணம்ங்கிறது நாம ஒரு பழைய சட்டைய கழட்டி போடுற மாதிரி ஒரு நிகழ்வா மாறிடும். ஓ, ஒரு பார்வைய மாத்துறது பத்தி பேசுது. ஆமா, அந்த மூலத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறது தான் இங்க மரணத்தை வெல்வது. அது ஒரு மனோவியல் வெற்றி, உடலியல் வெற்றி இல்ல. ஓகே ஓகே, இப்ப புரியுது. இது மரண பயத்துல இருந்து விடுதலை அடையறத பத்தி பேசுது. சரி, 2வது பலன் என்ன சொல்லுதுன்னா, உடல் உறுப்புகளை என்றும் இளமையோட வைத்திருக்க உதவும் சூட்சுமம் நமக்கு வசப்படும்னு சொல்லுது. இதுவும் ஒரு பெரிய கிளைம் தான். இன்னைக்கு ஆன்டி ஏஜிங் இண்டஸ்ட்ரி பில்லியன் கணக்குல போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு தீர்வு உள்ளதான் இருக்குன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ஆமா, இதுவும் அந்த மூல சக்தியோட தொடர்புடையதுதான். நம்ம உடம்புல செல்கள் தினமும் உருவாகுது, இறக்குது, உறுப்புகள் தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது. இந்த முழு ப்ராசஸுக்கும் ஆற்றல் தேவை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த ஆற்றலோட உற்பத்தி மையம் எது? இந்த சோர்ஸ் படி அது அந்த மூலவித்து தான். நம்ம உடலோட பவர் ஹவுஸ் அதுதான். அப்போ அந்த பவர் ஹவுஸ நாம சரியா பராமரிச்சா நம்ம உடம்போட ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அந்த மூலத்தை நாம சரியா இயக்க கத்துக்கிட்டா நம்ம உடலோட சீரமைப்பு மற்றும் புத்துணர்ச்சி செயல்முறைய நாம உச்சகட்ட செயல்திறனுக்கு கொண்டு போக முடியும். இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி இல்லையா? மாயாஜாலம் இல்ல. நம்மளோட அடிப்படை ஆற்றலை முழுமையா புரிஞ்சுகிட்டு அதை வீணாக்காம சரியா பயன்படுத்தினா முழுமையான ஆரோக்கியத்தோடவும் ஜீவனி சக்தியோடும் வாழ முடியும். ஆக இந்த அறிவுங்கிறது வெறும் தத்துவமா இல்லாம ஒருத்தரோட வாழ்க்கை தரம், ஆரோக்கியம், ஆயுள் மேல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு இந்த சோர்ஸ் முன்வைக்குது. ஆக மொத்தம் இந்த சோர்ஸை நம்ம சுருக்கமா பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னா, இத்தனை நாளா நம்ம பஞ்சபூதங்கள்ங்கிற கடையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு சரக்கு வர தொழிற்சாலையே நம்ம கவனிக்கவே இல்ல. ஆமா, நல்ல உதாரணம். அந்த தொழிற்சாலை வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒற்றை அணுதான். அதுதான் நம்ம உள் பிரபஞ்சத்தோட பிக் பேங் புள்ளி. இந்த ஒரு கண்ணோட்ட மாற்றம் போதும், நம்ம பார்க்கிற விதமே மாறிடும். நிச்சயமா. உண்மையான சக்தி வெளியில இல்ல, உள்ள இருக்குங்கிறத இது திரும்ப திரும்ப வலியுறுத்துது. நம்ம உடல் வெறும் எலும்பும் சதையும் கொண்ட ஒரு கூடு இல்ல, அது ஒரு பிரபஞ்சத்தோட விதை, அகாஸ்மிக் சீட சுமந்துட்டு இருக்குன்னு நினைச்சு பார்க்க சொல்லுது. அப்படி நினைச்சாலே நம்ம மேல நமக்கு ஒரு மரியாதை வரும். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள்,
மரணத்தை பற்றிய தெளிவு, இது எல்லாமே அந்த புரிதலோட பக்க விளைவுகள் தான். இது வெறும் தகவல் இல்ல, ஒரு மனமாற்றத்துக்கான அழைப்பு. இந்த மொத்த விவாதமும் எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது. சொல்லுங்க. இந்த சோர்ஸ் முழுக்க முழுக்க உடலுக்குள்ள இருக்கிற மூலவித்தை பத்தி தான் பேசுது. ஒருவேளை நம்ம உடம்பு ஒரு சின்ன பிரபஞ்சத்தோட வடிவம்னா, அப்ப நாம பார்க்குற இந்த பெரிய வெளி பிரபஞ்சமும் இதே மாதிரி ஒரு ஒற்றை மூலவித்துல இருந்து தான் தோன்றி இருக்குமோ? ஆழமான கேள்வி. அந்த பிரபஞ்ச மூலவித்து எதுவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.